சஞ்சய், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஸ்கூலுக்கு டே அதிர்ச்சி, எது இருந்தாலும் டக்குன்னு சொல்லு. படப்படான்னு அடிக்குது ஹார்ட் பீட் எல்லாம். அது நம்ம ஸ்கூலுக்கு புதுசா ஒரு இங்கிலீஷ் டீச்சர் வந்திருக்காங்க. அவர் தான் நமக்கு கிளாஸ் டீச்சர் வேறையா. ஐயோ, எனக்கு பிடிக்காத ஒரே சப்ஜெக்ட் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்டே. ஆமா பொன்னி, வரவர் பயங்கர ஸ்ட்ரிக்டா. பேசாம நம்ம எல்லாம் லாஸ்ட் பெஞ்ச் போய் உட்காந்துக்கலாம். ஏய் அதிர்ச்சி, வாடா நம்மளும் போலாம். Good morning, students. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். See, all students are enter into new academic year. And you are all the senior students of this school. Is it correct? எஸ் சார். சிட்டு, இங்க பாரு, அவர் பேசி முடிக்க எல்லா பேரும் கிளாப் பண்றாங்க. நம்ம 4 பேர் தான் பேசாம உட்காந்துருக்கோம். அதை பார்த்துட்டு முன்னாடி இது கூப்பிட போறாரு. அடுத்து அவர் பேசி முடிச்சோன்னே நம்ம தான் கிளாப் பண்ணும். ஓகேவா? சரி பொண்ணே, சரி. And one more important thing, students. If you are not study properly this year, you will lose your future. ஆமா, எதுக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக காலியாக இருக்கு? லாஸ்ட் பெஞ்ச் 4 ஸ்டூடெண்ட்ஸ் கம் அண்ட் சிட் ஹியர். ஆமாம், நான் லாஸ்ட்டாக பேசுனதுக்கு நீங்கள் 4 பேர் தானே கிளாப் பண்ணது? எஸ் சார். எஸ் சார். ஓ, அப்போ நான் பேசின இங்கிலீஷ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுது, அதனால கிளாப் பண்ணீங்க தானே? எஸ் சார். எஸ் சார். நீங்கள் 4 பேர் எஸ்ஆரை தவிர எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், ஹியர் ஆஃப்டர் எல்லா பேரும் இங்கிலீஷில் தான் பேசணும் கிளாஸில். லிசன் இட். ஓகே சார். என்ன, உங்கள் 4 பேர்கிட்ட இருந்து எந்த பதிலையும் காணா? ஓகே சார். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், என்னை பார்த்து ரொம்ப பயந்துட்டீங்களா? என்னடா டெய்லி இங்கிலீஷில் பேச போகிறோமேன்னு பயப்படக்கூடாது யாரும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் சூப்பராக என்னோட நீங்கள் பேசலாம். அப்படி நீங்கள் எல்லாம் சீக்கிரம் இங்கிலீஷில் பேசணும்னு எனக்கும் ஆசை தான். அப்படி சீக்கிரம் இங்கிலீஷில் பேச ஒரே வழி டியூஷன் தான். நானே அந்த டியூஷனை வீட்டில் எடுக்கிறேன். நீங்கள் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி ஒரே மாதத்தில் இங்கிலீஷ் சூப்பராக பேசலாம். என்ன சத்தம் அங்க? சார், அது வெளியில சார். ஓ, ஓகே 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 ஓகே. யப்பா, வாட்ஸ் யுவர் நேம்மா? பொன்னி சார். எதுக்குமா இந்த இழுவை இழுக்கிற? சே இன் யுவர் நேம் இன் இங்கிலீஷ். மை நேம் மை நேம் மை நேம் கோல்டி. வாட்? சாரி சார், எனக்கு பொன்னிக்கு இங்கிலீஷில் என்னன்னு தெரியல. அதனால தான் பொன் ப்ளஸ் ஈன்னு பிரித்து சொல்லிட்டேன் சார். இப்படிலாம் பேசிக்கே தெரிலனா என்ன ஆகிறது உங்கள் எல்லாம்? இனி ஒரு வருஷத்தில் +2 போயிடுவீங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வேலைன்னு இங்கிலீஷ் தெரியாமல் உங்களுக்கு எப்படி காலேஜ் போவீங்க? எப்படி நல்ல வேலை கிடைக்கும்? எங்கே போனாலும் இங்கிலீஷ்ன்றது தெரியாதா உங்களுக்கு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இன்றைக்கி அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போகிறேன். என்ன அசைன்மெண்ட் தெரியுமா? எல்லா பேரும் நாளைக்கு டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப் அப்படின்ற ஹெட்டிங்கில் உங்களை பற்றி 50 வேர்ட்ஸ்குள்ளே எழுதிட்டு வரணும். பொன்னி, இந்த கிளாஸ்க்கு நீ தான் இன்சார்ஜ். நாளைக்கு நான் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லா அசைன்மெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? அப்புறம் யார் யார் டியூஷன் சேர்றாங்கன்ற நேம் லிஸ்ட்டையும் நீ தான் கொண்டு வந்து எனக்கு ஸ்டாஃப் ரூமில் கொடுக்கணும் இன்னைக்குள்ள. ஓகே சார். சார் ரொம்ப நல்லவரா இருக்கார்ல சஞ்சய். ஏன் இருக்க மாட்டாரு? ஒன்ன லீடரா போட்டார்ல,
அதனால சொல்லுவேம்மா சொல்லுவேன். இங்க பாரு மாதிரி, என்ன லீடரா போட்டதுக்காக நான் ஒன்றும் சொல்லலை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பயந்துட்டு இருந்தோம் பாரு. ஆனால் அதுக்கு அப்படியே உல்டாவா நம்ம சாரு எவ்வளோ நல்லா பேசுகிறாரு நம்மகிட்ட. நம்மளும் அவரை மாதிரியே இங்கிலீஷ் பேசினா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாரு. அதை விட என்ன பந்தாவா இருக்குன்னு தெரியுமா இங்கிலீஷில் பேசினா இப்போவே. ஆமாம் பொன்னி, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் டியூஷன்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே. எந்த வீட்டில் மாதிரி டியூஷன்னா ஒத்துக்க மாட்டாங்க? எல்லா வீட்லேயும் ஒத்துப்பாங்க. அது நம்ம ப்ளஸ் ஒன் வேற, கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. நாங்கெல்லாம் வந்து சொல்கிறோம். ஆமாம் மாறி, நம்மலாம் இங்கிலீஷில் பேசினா நம்ம வீட்டில் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பாரு. யோசிச்சு பாரு, நம்மலாம் இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்குன்னு. ஆஃப்டர் 6 years one day. Hi Mari, how are you? How is your life Mari? நான் நல்லா இருக்கேன். Why so much of angry? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லாதே இருக்கேன். நானும் உங்களை மாதிரி அன்னைக்கே நம்ம சார்கிட்ட நான் டியூஷன் சேர்ந்துருந்தா இன்னைக்கு உங்களை மாதிரி சூப்பராக இங்கிலீஷ் பேசுவேன்ல. என்னதான் எனக்கு வேலை இருந்தாலும் என்னால் உங்களை மாதிரிலாம் பேச முடியல. மாறி மாறி, டோன்ட் ஒரி. ஐ ஹாவ் ஒன் ஐடியா மாறி. சொல்றதையாவது தமிழ்லே சொல்லு சிட்டு. ஸ்டில் அவர் சார் டேக்கிங் கிளாஸ் மாறி. ஓகே கோவப்படாத. இப்போ கூட நம்ம சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு இங்கிலீஷ்க்கு. அப்படியா? ஆமா. அப்போ நான் உடனே அவர்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் சேர்றேன். ஒரே மாசத்துல இங்கிலீஷும் பேச கத்துப்ப மாதிரி கத்துப்ப. இங்கிலீஷ் டீச்சர் ஹோம் ஃபார் டியூஷனுக்கு.